நீங்க இப்படி ஒன்று பண்ணணும், எதுக்கு அது பண்ணுறீங்க? எவ்ரிதிங் கன்வே பண்ணியிருக்க எல்லாமே இதெல்லாம் ரியாலிட்டி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஆதிரை இருக்காங்கல்ல, நிறைய விஷயத்தில் சென்சிபிளாக பேசுகிறாங்க. நான் அதை மறுக்கவே இல்லை. கமருதீன் விஷயத்தில் யாருமே பேசாத போது இவங்க தைரியமாக பேசினாங்க. உண்மையிலேயே பாராட்டு தான். சரி, இப்போ என்ன விஷயன்றதை பற்றி நம்ம பார்ப்போம். ஆதிரை இருக்காங்கல்ல, கலையரசன் கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எது ரிலேட்டடாக பேசிகிட்டு இருக்காங்கன்னா, நாமினேட் பண்ணதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க இந்த இடத்துல போட்டு உடச்சிட்டாங்க. நான் ஒன்னையும் திவாகரையும் தான் நாமினேட் பண்ணேன். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் இஷ்டத்துக்கு என்னென்னமோ சமூக வலைதளங்களில் பண்ணீங்க, அது மூலியமாக பிரபலமானீங்க. உங்களை போட்டதே பெரிய தப்பு. நான் இது ரிலேட்டடாக தான் உங்கள் 2 பேரை நாமினேட் பண்ணேன். நீ திவாகர் கிட்ட சொன்னாலும் பரவாயில்ல, இதை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஏன்னா நீ என்ன சொன்னா, என்கிட்ட கண்டென்ட்டுக்காக தான் நானும் என்னோட ஒய்ஃபும் சண்டை போட்டோன்ற மாதிரி சொன்னேன். கண்டென்ட்டுக்காக எதுனாலும் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்வி கேட்குறாங்க. அதே மாதிரி திவாகர் மேலேயே உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குது. என்ன கருத்து இருக்குன்னா, அதாவது அவர் ஒவ்வொரு பிரபலத்தை பற்றியும் இஷ்டத்துக்கு பேசுறது, நிறையா தப்பாக பேசுறது, இந்த மாதிரிலாம் பண்ணி அது மூலியமாக அட்டென்ஷனை கிரியேட் பண்ணவர் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல வராங்க. சரிங்க, இது எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா மக்களும் இதோட உடன்படுவீங்க. ஆதிரை சொன்னது கூட மக்களும் உடன்படுவீங்க. ஆமாப்பா, இவங்க 2 பேரும் இப்படி பண்ணாங்கப்பா, இப்படிலாம் உள்ளே வந்துட்டாங்கப்பா, இந்த மாதிரி ஃபேமஸ் ஆனாங்கப்பா அப்படின்ற மாதிரி நிறையா நீங்கள் சொல்லுவீங்க. ரைட்டு, நான் ஏற்றுக்கிறேங்க, மறுக்கவே இல்லை. அந்த மாதிரி ஃபேமஸ் ஆனவங்க தான். சரி, இதுக்கு முன்னாடி நம்ம ஜிபி முத்து உள்ளே வரும்போது இந்த அளவுக்கு பேசணுமா? ஜிபி முத்துவெல்லாம் ஏன் உள்ளே வர விட்டீங்கன்னு கண்டிப்பாக பேசணும். நிறைய மக்கள் பேசினாங்க. ஆனால் இப்போ பேசுகிற அளவுக்கு பேசினாங்களான்னு கேட்டால் டவுட்டு தான். அதே மாதிரி அடுத்து கூல் சுரேஷை விட்டாங்க பார்த்தீங்களா? கூல் சுரேஷை விட்டதை பற்றியும் நிறைய பேர் பேசினாங்க. ஆனால் இப்போ பேசுகிற அளவுக்கு பேசினாங்கன்னா கிடையாது. அதே மாதிரி கூல் சுரேஷ் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னவா நடந்துக்கிட்டாருன்றதை நம்ம யோசிக்கணும். கூல் சுரேஷ் நிறையா பண்ணுவார். அதாவது ஆங்கர் பொண்ணுக்கிட்ட மாலை போட்டு நிறைய பிரச்சனை பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த இடத்துல அவர் அப்படி நடந்துக்கிட்டாரா? ஏன்னா இந்த பிக் பாஸ்க்கு கொஞ்சம் எல்லை மீறி நடக்கிறவங்க நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். மகத்து பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ கூல் சுரேஷ் அந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணாரா? இங்கே ஒழுங்காக நடந்துக்கிட்டாரா இல்லையா? நல்ல பேரோட வெளியே போனாரா இல்லையா? இங்கே அவங்க என்ன கேம் விளையாடுறாங்க அப்படின்றதையும் நம்ம கன்சிடர் பண்ணோம். அவங்க வெளியே என்னவா இருந்தாங்கன்னு மட்டும் நம்ம யோசிக்க முடியாது. சரி, இவ்வளோ கேட்குறாங்கல்ல ஆதிரை, இந்த 2 பேரை கேட்குறாங்கல்ல. இங்கே அரோரான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அரோரா என்ன பண்ணாங்க? எப்படி ஃபேமஸ் ஆனாங்க? ஃபேமஸ் ஆகி இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இதெல்லாம் ஆதிரைக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ அரோராவை உட்கார வச்சு, நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா, நீலாம் ஃபேமஸ் எப்படி தெரியுமா ஆன, உடம்பை காமிச்சு தான் ஆன அப்படின்னு கேட்டுருவாங்களா? சரி கேளுங்க, இவங்க 2 பேர் உங்களுக்கு ஈஸி டார்கெட்டாக இருக்காங்களா? இவங்க 2 பேர் பண்ணது சரின்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க 2 பேரும் அட்டென்ஷனுக்காக நிறையா தப்பு பண்ணியிருக்காங்க. அதாவது இஷ்டத்துக்கு கான்ட்ரவர்சியாக எதுனாலும் பண்ணலான்னு பண்ணாங்க. ஆனால் பலூன் அதாவது அரோராவை பலூன் அக்கான்னு கூப்பிடுறாங்கல்ல, அதை பற்றி இவங்க எப்போ அட்ரஸ் பண்ணுவாங்க, பேசுவாங்க?